மிதுனம் சிம்பிளான ராசி. புதன் தான் அதிபதி. முதலே இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் ஆர்ட்டு பார்த்துக்கணும், ப்ரெஷர் பார்த்துக்கணும், லோ பிபி பார்த்துக்கணும். ஜூலை 14க்கு பிறகு காது, மூக்கு, தொண்டை, சைனஸு, ஒத்த தலைவலியெல்லாம் பார்த்துக்கணும். மிதுனத்துக்கு எப்பயுமே குரு வழிபாடு நல்லது. அதுதான் ராகவேந்தர், பாபா, விசிறி சாமியார், யோகிராம் சுரத்குமார், யாராவது நம்மளிடத்தில் வாழ்ந்து மறைந்த மகான்களை மிதுனம் கும்பிட்றது அவங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். உயிரோடு இருக்கிறவனையாக பிடிச்சிக்கினே என் உயிரை வாங்காது. நம்மளிடத்தில் வாழ்ந்து மறைந்த மகான்கள். நான் ராகவேந்தரை கும்பிடுவேன், அதனால் நான் ராகவேந்தர் சொல்கிறேன். உங்களுக்கு அவரை பிடிக்காது சாய்பாபான்னா நீங்கள் அவரை பிடிச்சிக்க, இல்லை ரமண மகரிஷினா பிடிச்சிக்க, இல்லை மகா பெரியவர்னா பிடிச்சிக்க. ஆனால் ஒரு குருவை வச்சுக்கிறது மிதுனத்துக்கு நல்லது. பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அனுகூலம், திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பானவர்கள், சண்டை, கோர்ட்டு, கேஸுன்னு போனவங்கெல்லாம் திருப்பி ஒன்றாகிறதுக்கு அற்புதமான காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபாரம், படிப்பு இதெல்லாம் தடையாக இருந்தாலும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து படிப்படியாக மாறி ஜூலை மாதம் 14ஆம் தேதியிலேருந்து பீக் ஆகிடும். அடிமை தொழிலிருந்து எனக்கு வேணவே வேணாம், அந்த ஐடி ஃபீல்டு வேணாம், இந்த மீடியா ஃபீல்டு வேணாம், இவனுங்கக்கிட்ட போய் மாரடிக்க முடியாது, பிச்சை எடுக்க முடியாது, எனக்கு நானே ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய தொழில் மிதுனத்துக்கு ஜாக்பாட் ஆகும். பல பேர்களுக்கு சோறு போடக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நிறைய நல்லது நடக்கும். பெற்றோர் பெரியவருடைய தேக ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும். இரத்தபந்த உறவுகளுடைய வாக்குவாதம் வச்சுக்கக்கூடாது. மிதுனத்துக்கு ரொம்ப நல்ல டைம்லாம் இருந்தாலும் இந்த ஹெல்த்து நான் சொன்னதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி அற்புதமான ஆண்டாக தான் நான் பார்க்குறேன்.